இப்போ வந்து புக்கிங் பிஎம் பல்ஸ் பார்க்கலாம். இது வந்து எப்போ போடணும்னா, ஃப்ரைடே ஃப்ரைடே மெயிலும் வாட்ஸ்அப் மெசேஜும் போடணும். இது எதுவும் இல்ல. வெறும் ஒரு வீக் ஒரு புக் ரெஃபர் பண்ணணும். இத பத்தி கீன்னு சர்ச் பண்ணிட்டு தே கேன் ரீட் இட். அவங்க அவங்க ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா, நம்ம புக் மட்டும் ரெஃபர் பண்ணி அவங்க இந்த புக்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ரீட். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதுக்கும் சேம் ப்ராம்ப்ட். ஸோ இதுதான் அந்த ப்ராம்ப்ட். ஸோ க்ளாக் தான் நான் இதுக்கும் யூஸ் பண்றேன். எல்லாத்துக்கும் க்ளாக் தான் இப்ப யூஸ் பண்றேன். நீங்க அது சமீபத்துல மாத்துறதுன்னா அது உங்க இஷ்டம். ஸோ ஒரு நிமிஷம். இப்போ வந்து புக்கிங் செலக்ட் மாரி இருக்கும். நம்ம ரீச் சம்திங் இருக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். நம்ம வந்து ரீச் செலக்டிங்ல இருக்கும். இந்த வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ரீச் என்ன ஆயிடுமா? இந்த இந்த ப்ராம்ப்ட் தூக்கி அப்படியே நீங்க ப்ராம்ப்ட் தூக்கி க்ளாக்ல போட்டீங்கன்னா முடிஞ்சிடும். அதே மாதிரி புக் ஆல்ரெடி யூஸ்டு புக்கை கீழே கீழே ஆட் பண்ணிட்டு வர்றதும் அதுவும் அதுவும் நம்மளுக்கு இல்லை. சில புக்லாம் இல்லை ஒன்றும் இல்லை. ஆட் பண்ணோம். என்னென்ன புக்லாம் போட்டு போகணும் அதை புக்கில் ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். வீக்லி வீக்லி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இங்க நான் இப்போ பிளாகோட பிளாக் எப்படி மெயில்ல இருக்கும், இந்த புக்கிங் சைட் எப்படி மெயில்ல இருக்கும்னு ஒரு வாட்டி காமிக்கிறேன். இதுதான் புக்கிங் சைட்டு, பழைய புக்கிங் சைட்டு. பழசு இல்லை, லாஸ்டா போட்டது. ஸோ வீக் 17 பிஎம்பி புக்கிங் சைட்டுன்னு போட்டு அதை பற்றி ஒரு மெசேஜ். இந்த இமேஜ் வரணுங்க. இந்த இமேஜுக்கு நம்ம அந்த லிங்க் மட்டும் நம்ம தேவைப்படும். ஸோ ஒன்றும் இல்லை, இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த இமேஜ் மட்டும் இந்த லிங்க் மட்டும் நம்ம அக்கௌண்ட்ல அப்லோட் பண்ணணும். இந்த இமேஜ் எப்படி இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் நம்ம காப்பி பண்ணி சேம் வைஸ் கிளாட்ல புக்கிங் சைட் போட்டு அந்த ப்ராம்ப்டை கிளாட்ல தூக்கி போட்டால் போதும். அது என்ன கொடுக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அது நம்ம புக் ஏதாவது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம அந்த புக்கு பேரே கொடுத்துரும். இங்கே நீங்கள் ஃபைல் நேம் புக்குன்னு கொடுத்து அந்த புக்கு வரும். இல்லை நமக்கு இந்த புக்குன்னு தெரிலனா அதே பிக் பண்ண சொல்லலாம். நம்ம அதையே பிக் பண்ணிடலாம். அது லாஸ்ட்டாக போட்டு HTML டெம்ப்ளேட் இருக்குன்னு கேட்கும். பிளாக்ல வந்து கேட்காது. ஏன்னா பிளாக் வந்து அந்த ப்ராம்ப்ட்ல நம்ம அந்த HTML டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால கேட்காது. இதில் வந்து ஆட் பண்ணல. ஸோ அதனால கேட்குது. ஒன்றும் இல்லை, அதே மாதிரி ஈமெயில் டெம்ப்ளேட் பண்ணி விட்டீங்கன்னா வரும் புக்கிங் சைட் இருக்கா, இந்த ப்ராம்ப்டை தூக்கி காப்பி பண்ணிட்டு அது பேஸ்ட்ன்னு கேளுங்க. அது வந்து அதை கால் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கலாம். அது கிரியேட் பண்ணிடும் அவ்வளோ. ஒரே ஒரு புக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க, திங்கிங் இட் பெட்ஸ் பையனு. ஸோ அந்த புக்கை பற்றி ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துருங்க இருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் காப்பி பண்ணி இப்போ அது வந்து அந்த கண்டென்ட் கொடுத்துரும். நம்ம அந்த புக்கோட இமேஜ் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி போட்டு அமேசான் போட்டு, அமேசானில் தான் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இமேஜ். ஸோ அந்த லிங்க் இருக்கும். அந்த புக்கு இது காப்பி பண்ணுவாங்க. இது காப்பி பண்ணிட்டு டிப்புக்கு வந்துட்டுங்க ப்ராட்காஸ்ட் போயிட்டு ஸோ நியூ ப்ராட்காஸ்ட் கொடுத்துருங்க. இது வந்து நம்ம அந்த ப்ராட்காஸ்ட்ல டெக்ஸ்ட் ஒன்லின்னு கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வரும். ஒன்றும் இல்லை, இங்கே அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கன்வெர்ட் உள்ள அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணி அங்கேருந்து லிங்க் எடுத்தால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அந்த லிங்க் எடுத்தாச்சா,
அதே குடுத்துச்சு பாருங்க. இது வந்து WhatsApp யூஸ் பண்ணிக்கலாம். இத அப்படியே தூக்கி WhatsApp யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி புக்கிங் ஷீட்டோட இது குடுத்துருக்கு. சப்ஜெக்ட் லைன். ஸோ அந்த சப்ஜெக்ட் லைன் யூஸ் பண்ணுவேன். இது வந்து லிங்க்காவே குடுத்துருக்கு. ஸோ இது இது எதுவும் பண்ண தேவையில்ல. இத கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, அதே மாரி இமெயில் டெம்ப்ளேட் வந்துட்டு இமெயில் டெம்ப்ளேட்ல புக்கிங் சைட்க்கு வந்துட்டீங்கன்னா, ம் அ அ அந்த கால் பண்ணத இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரே ஒரு இது மாத்தணும். நம்ம சொன்ன மாரி, எத மாத்தணும்னா, அந்த புக்கோட இமேஜ். ஏன்னா இப்ப ஆல்ரெடி பழைய இமேஜ் தான் இருக்கும். புக் பேட்ல இருக்கிற இமேஜ் எஸ்ஆர்சி. ஸோ அத நீங்க இத மட்டும் காப்பி பண்ணிட்டு, ஆல்ரெடி நம்ம புக்கோட ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணி அத போட்டு போட்டு பாருங்க. அது வந்துட்டு மத்த இமேஜ் வந்துட்டு மத்த எல்லாமே சேவ் பண்ணிருங்க. அதையும் சேவ் பண்ணிட்டீங்க. சேவ் பண்ணிட்டு அதே மாரி ஃபார்வர்ட் சொல்லிடுங்க. சேம் வேஸ் பாஸ்ட் அதே மாரி புக்கிங் சைட் குடுக்குறீங்க. மெயில் புது இமேஜ் புது எல்லாமே புதுசு வந்துரும். சரி இப்ப இந்த ப்ராம்ப்ட் இப்ப உங்களுக்கு சப்ஜெக்ட் லைன் காப்பி பண்ணிட்டு வந்து இங்க போட்டுருங்க. ரிவ்யூ பேஜ் போறோம். ஆனா இது நிறைய ஒர்க் ஆகாது. இதுக்கும் போட்டுக்கலாம். அந்த ஜூம் முடிஞ்சுட்டு இதையும் கண்டினியூ பார்த்து இது ஃப்ரைடே தான் பார்க்கணும். சரி நீங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்படியே ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் அவசரம் ஃப்ரைடே. ஃப்ரைடே சேம் லார்னிங். நான் ஷெடியூல் பண்ணிட்டேன்னா இந்த கேம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா ஒரு 2 ஹவர்ஸ் கிடைச்சா கூட போதும். அப்படியே நம்மளுக்கு இருக்கும். சேம் இது வந்து வாட்ஸ்அப் பேஜ் பண்ணிக்கலாம். அப்படியே வாட்ஸ்அப் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஸோ இந்த ப்ராம்ப்டும் வெவ்வேறு வேஸ்ட்லாம் பார்க்கும்போது இந்த இமேஜ் இந்த இமேஜ் இருந்தீங்கன்னா கன்வெர்ட் போது நியூ ப்ராட்காஸ்ட் நியூ ப்ராட்காஸ்ட் டெக்ஸ்ட் வந்து பண்ணிட்டு இந்த இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து இமேஜ் அட்ரஸ் காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் மேலே போடுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு டவுட்னா கேட்கலாம். இதை கால் பண்ணி என்ன ஏதாவது முடிஞ்சுச்சு அவ்வளோதான்.